ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மில்லட் சீரியஸில் அதாவது சிறுதானிய சீரியஸில் 11th ரெசிபியாக ஆரோக்கியமான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு தாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுதானியம்னு பார்த்தோன்னா வரகரிசி தாங்க. இந்த வரகரிசியில் எப்படி பக்குவமாக வெஜிடபிள்லாம் சேர்த்து புலாவ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. சிறுதானியத்தில் தூசு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் அதை நல்லா ஊற விட்டுக்குங்க. அடுத்து இந்த புலாவ் தாளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/4 கப் அளவுக்கு மீல் மேக்கர் அதாவது சோயா ஜங்க்ஸை எடுத்துக்குங்க. மீல் மேக்கரை சுடு தண்ணியில் சேர்த்து கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் அது ஒரு பக்கம் ஊறி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு மீல் மேக்கரை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து புலாவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கர் பேன்ல 1 டீஸ்பூன் நெய் கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய் கூடவே 1 பிரிஞ்சி இலை, 1/2 அன்னாசி பூ சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸா இருந்தா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் பார்த்தோன்னா நல்லா கோல்டன் கலர்ல மாறி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது கண்ணாடி பதத்துக்கு மாறி வந்தா போதும், வதக்கி விட்டுக்குங்க. இடையில 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சி விட்டு சேர்த்துக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1/2 கை நிறைய புதினா, 1/2 கை நிறைய கொத்தமல்லியை சேர்த்து விட்டு மறுபடியும் சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள் கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. மசாலா கருகிடாம இருக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து நல்ல ஊறின மீல் மேக்கர் கூடவே 4-5 பீன்ஸை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு கை நிறைய ஸ்வீட் கார்ன், 1 தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இருக்கிற இந்த காய்கறி எல்லாம் மசாலா கூட நல்லா கலந்து வரதுக்கு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க, அதாவது குக் பண்ணி விட்டுக்குங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வடிகட்டிய வரகரிசியை சேர்த்து விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்து குக் பண்ணி விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த கப்ல நம்ம வரகரிசி எடுத்தோமோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து மறுபடியும் கலந்து கொடுத்துக்குங்க. அதே சமயம் உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கலா இருக்கணுங்க. அப்பதான் புலாவ் கடைசியா ரெடி ஆகும்போது உப்பு கரெக்டா இருக்கும். அடுத்து ஒரு கொதி வர நேரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை சேர்த்து மறுபடியும் கலந்து கொடுத்துக்குங்க. குக்கர் பேனை மூடி விட்டு வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்து பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. நல்லா சுட சுட ஆரோக்கியமான வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல பலவிதமான சிறுதானிய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி விட்டுக்குங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.